ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். அருள் தரும் ஆலயங்கள் வரிசையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஆலயம் மயிலாப்பூரில் அமைந்துள்ள கபாலீஸ்வரர் உடனுரை கற்பகாம்பாள் திருக்கோயில் பற்றி பார்க்க போகிறோங்க. அதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை பைமோட் இ ஷாப்பிங். இந்த பைமோட் இ ஷாப்பிங் ஆப் மூலமாக வீட்டில் இருந்தபடி நமக்கு தேவையான அன்றாட பொருட்களை வாங்கி மகிழலாம். இந்த பைமோட் இ ஷாப்பிங் ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் டேக் பண்ணுறேன், பார்த்து பயனடைங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இக்கோவில் பல்லவர்களால் 7ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டுள்ளது. மயிலாப்பூர் என்பது திருமயிலை என்றும் கபாலீச்சரம் என்றும் வழங்கப்படுகின்றது. இந்து தொன்மியவியல்படி இங்கு பார்வதி மயில் உருவத்தில் சிவனை நோக்கி தவமிருந்ததாகவும் அதனாலேயே இக்கோவில் அமைந்துள்ள பகுதிக்கு மயிலாப்பூர் என்று வழங்குவதாகவும் கூறப்படுகிறது. 7ஆம் 8ஆம் நூற்றாண்டுகளை ஆண்ட பல்லவர் காலத்தில் சைவ சமய மறுமலர்ச்சியில் முக்கிய பங்கு வகித்தவரான திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் மயிலை கபாலீஸ்வரர் மீது தேவார பதிகங்களை பாடியுள்ளார். இதனை கபாலீஸ்வரர் திருமாலை என்ற பதிகத்தில் காணலாம். மூல பரம்பொருளே முக்கண் படைத்த முழு முதல்வன் ஆழக்கணத்தியுள் ஞானசம்பந்தர் அருள்மொழியில் சால புகுந்தவன் பூங்கோதை வாழ்வு தழைவித்தவன் காலக்கடவுள் மயிலா ஈர்புரீர் கபாலி அன்றே. சென்னை மயிலாப்பூரில் அமைந்துள்ள கபாலீஸ்வரர் கோவில் பாடல் பெற்ற தொண்டை நாட்டு தலங்களில் ஒன்றாகும். முருகப்பெருமான் தாய் தந்தரை வழிபட்டு பேறு பெற்றதால் சிங்கார வேலர் என்று போற்றப்படுவது போன்று எண்ணற்ற சிறப்புகள் இத்தலத்திற்கு உள்ளன. இத்தலத்தில் அருள் பாலிக்கின்ற ஸ்ரீ கற்பகாம்பாள் அன்னை நாம் கேட்டவைகளை கொடுப்பதோடு கேட்க மறந்தவைகளையும் கொடுக்கிறாள் என்பது ஐதீகம். இக்கோவிலில் நடைபெறும் பங்குனி உத்திர விழாவில் 63 விழா சிறப்பானது. இங்கே சிவபெருமானை வழிபட்டு 4வது தலையை பெற்ற பிரம்மா. நான்முகனான பிரம்மா சிவபெருமானை நோக்கி, இத்தலத்தில் நான் உங்களை வணங்கியதாலும் நீங்கள் பிரம்ம கபாலம் ஏந்தியதாலும் இனி இத்தலத்திற்கு பிரம்ம கபாலீஸ்வரம் என்றும் உங்களுக்கு கபாலீஸ்வரர் என்ற பெயரும் வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அப்படியே ஆகட்டும் என்று சிவபெருமான் அருளினார். இத்தலத்தில் பிரம்மாவை வணங்கினால் நல்ல பலன் கிடைக்கும். இத்தலத்தில் சிவபெருமானை வேதங்கள் வணங்கின. ராமபிரான் ஜடாவிற்கு இறுதி கடமைகளை செய்த பின்பு இங்கே வந்து கபாலீஸ்வரரை வழிபட்டு சென்றார் என்பது சிறப்பாகும். பார்வதி அன்னை சிவபெருமானை நோக்கி, மயில் வடிவில் இருந்த நான் உங்களை வழிபட்ட இத்தலத்திற்கு மயிலாபுரி என்ற பெயர் வர வேண்டும். மயில் வடிவில் இருந்து இங்கே நான் ஏற்படுத்திய தீர்த்தத்திற்கு மயில் தீர்த்தம் என்ற பெயர் வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அதனால் இத்தலத்திற்கு மயிலாபுரி என்ற பெயர் வந்தது. மயிலாப்பூர் என்றாகி மயிலை என்று சுருக்கமாக அழைக்கப்படுகிறது. பண்டைய புராண வரலாறுகளில் ஒன்று சிவன் பிரம்மாவை சபித்தது இங்கு காணலாம். திருஞான சம்பந்தர் வாழ்ந்த காலத்திலே சிவனேசர் என்ற சைவர் தனது மகளான பூம்பாவை என்பவளை சம்பந்தருக்கு மனம் முடித்து கொடுக்க எண்ணியிருந்தார். ஆனால் ஒரு நாள் பாம்பு தீண்டி அப்பெண் இறந்து போகவே அப்பெண்ணை எரித்து சாம்பலை ஒரு பாத்திரத்தில் இட்டு பாதுகாத்து வந்தார். சம்பந்தர் மயிலாப்பூர் வந்த பொழுது சிவனேசர் அவரை சந்தித்து நிகழ்ந்த சம்பவங்களை கூறியதுடன் பெண்ணின் சாம்பல் கொண்ட பாத்திரத்தையும் அவரிடம் கொடுத்தார். சம்பந்தர் பாத்திரத்தை கபாலீஸ்வரர் முன்வைத்து ஒரு தேவார பதிகம் பாடி அப்பெண்ணை உயிர் பெற்று எழ வைத்ததாக வரலாறு காணப்படுகிறது. இங்குள்ள ஈசனை வழிபடுவோருக்கு மன நிம்மதி கிடைக்கும். இது இத்தலத்தின் மிக முக்கியமான சிறப்பு. உடல் சம்பந்தப்பட்ட எந்த நோயானாலும் இத்தலத்து அம்பாளை வணங்கினால் விரைவில் குணமடைகிறது. கல்யாண வரம், குழந்தை வரம் மற்றும் குடும்ப ஐஸ்வர்யம் ஆகியவை கிடைக்கும். வாழ்வில் ஒரு முறையேனும் இந்த அற்புத தலத்தை தரிசித்துவிட்டு வருவோம். ஓம் நமச்சிவாய. இந்த வீடியோவில் ஏற்கனவே சொன்ன மாதிரி பைமோட் இ ஷாப்பிங் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. வீட்டில் இருந்தபடியே நமக்கு தேவையான பொருட்களை மிக குறைந்த விலையில் வாங்கி பயனடைங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.